Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல சுகர் ஏறாம அரிசி சாதம் சாப்பிடுறது எப்படி நான் சொல்ற இந்த 10 விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டா தினமும் நீங்க சாப்பிட முடியும். நீரிழிவு பிரச்சனை அதிகரிக்க தொடங்கியதுமே நம்ம வெறுக்கிற ஒரு பிரதான உணவு அரிசி தான். அரிசியை ஒரு எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அரிசியில அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்கிறது தான் இதுக்கு காரணம். ஆனா ரத்தத்துல சர்க்கரையின் அளவு ஏறாம அரிசி உணவை எடுத்துக்க முடியுமா? அப்படி முடியும்னா எந்தெந்த வழியில நம்ம எடுத்துக்கலாம், அதை பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தியர்கள், குறிப்பா தென்னிந்தியர்களோட பிரதான உணவுனா அது அரிசியாக தான் இருக்கு. அரிசி இல்லாத வீடே இருக்க முடியாது. ஆனா இந்தியாவில் நீரிழிவு அதிகரிச்சு வர்ற நிலையில அரிசிக்கு மாற்றாக நார்ச்சத்துகள் நிறைந்த சிறுதானியங்களை உணவுல சேர்த்துக்கும்படி நம்ம கூறினாலும் அரிசி உணவு சாப்பிட்ட திருப்தி அதுல கிடைக்கிறது கிடையாது. அதனால அரிசி உணவை ரத்த சர்க்கரை அளவு பாதிக்காமல் நம்மளால எப்படி எடுத்துக்க முடியும், எந்த அளவு எடுத்துக்கிட்டா நல்லதுங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நீரிழிவு நோயாளிகள் எந்த மாதிரி அரிசி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா குட்டையா சிறு சிறு அரிசியா இருக்கிறத தான் நம்ம பெரும்பாலுமே விரும்பி சாப்பிடுவோம். அது நம்மளோட ரத்தத்துல சர்க்கரையோட அளவை அதிகரிக்கிறதுக்கு வழிவகுத்தரும். நீரிழிவு நோயாளிகள் அரிசி கொஞ்சம் பெருசா இருக்கணும். குறிப்பா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி நீளமா இருக்கணும். உதாரணமா பாஸ்மதி அரிசியை சொல்லலாம். ஏன்னா பாஸ்மதி அரிசியில கிளைசமிக் குறியீடு ரொம்ப குறைவா இருக்கு. இதனால நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்காது. நீரிழிவு நோயாளிகள் தாராளமா பாஸ்மதி அரிசி சாப்பிடலாம். அடுத்ததா அரிசியோட தன்மை தான். நீங்க வாங்குற அரிசியோட பசைத்தன்மை எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அரிசியை கட்டாயம் நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாதத்துல பசைத்தன்மை அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவு உயர ஆரம்பிக்கும். நீரிழிவு நோயாளிகள் எப்பொழுதுமே உணவை அரிசி சாதம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கங்க, இல்லைன்னா அந்த பசப்பசுப்பு தன்மை குறைவா உள்ள அரிசியை சாதம் எடுத்துக்கங்க. இதனால நம்மளோட சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். நீங்க தாராளமா ஒரு நாளைக்கு ஒரு டைம் அரிசி சாதம் சாப்பிட முடியும். நீரிழிவு நோயாளிகளுக்கு பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி தான் சிறந்தது. ஏன்னா நெல்லை ஏற்கனவே ஒரு முறை புழுங்க விடுறதுனால மேல் தோல்ல இருக்கும் பிரான்ல உள்ள பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அரிசிக்குள்ள இறங்கும். இதனால நார்ச்சத்து உள்ளிட்ட சில சத்துக்களும் முழுமையாக நமக்கு கிடைச்சிடும். அதே சமயம் சர்க்கரை ஏறும் அளவு பச்சரிசியை காட்டிலும் புழுங்கல் அரிசிக்கு குறைவு. நீரிழிவு நோயாளிகள் ரேஷன் கடை அரிசி சாப்பிடலாமான்னு கேட்டா கட்டாயம் சாப்பிடலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லதுதான். நம்ம கடையில நல்ல தீட்டப்பட்ட வெள்ளை அரிசி வாங்கி சாப்பிட்றது ஆரோக்கியமானதுன்னும், ரேஷன் கடையில மங்களா இருக்கக்கூடிய அரிசியை வாங்கி சாப்பிட்றது ஆரோக்கியம் இல்லைன்னு சிலர் கட்டுக்கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க காலங்காலமா. அது ரொம்ப தவறு. மங்களான ரேஷன் அரிசி சாப்பிட்றதும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது தான். குறிப்பா நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம கடையில வாங்கி தீட்டின அரிசி சாப்பிட்றது ருசியா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளையா இருக்கும், சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம சாப்பிடும்போது நம்ம ரத்தத்துல அந்த அளவுக்கு சர்க்கரையும் அதிகமாக்கிறோம். ஆனா நம்ம ரேஷன் கடையில வாங்குற அரிசி பார்க்கறதுக்கு கடினமானதாகவும் நல்ல திக்கா பெரிய அரிசியா சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா ஏறவே ஏறாது, குறைவாதான் இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி சாப்பிடலாமா இல்ல சாதாரண அரிசி சாப்பிடலாமான்னு கேட்டா கைக்குத்தல் அரிசி சாப்பிட்றது தான் நல்லது. சாதாரண அரிசியை காட்டிலும் கைக்குத்தல் அரிசி ரொம்ப நல்லது. பிரவுன் ரைஸ்ன்னு கடைகள்ல விற்பது இந்த கைக்குத்தல் அரிசி தான். இதை உணவாக எடுத்துக்கும் போது அதோட மேல் புறத்துல இருக்கும் நார்ச்சத்தும் ஊட்டச்சத்துக்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும். அதனால ரத்தத்துல சர்க்கரை ஏறும் தன்மை பிரவுன் ரைஸ் என்று சொல்லப்படுற கைக்குத்தல் அரிசியில மிக மிக குறைவா இருக்கு. நீரிழிவு நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசி சாதம் சாப்பிடலாமான்னு கேட்டா கட்டாயமா சாப்பிடலாம். நீரிழிவு இருக்கிறவங்க கருப்பு கவுனி அரிசியை தாராளமா உணவுல சேர்த்துக்கலாம். அரிசியின் நிறம் வெள்ளையா இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு அடர்ந்த நிறத்துல இருக்கோ அவ்வளவு அதுல சர்க்கரையோட ஏறும் தன்மை குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம கருப்பு கவுனி அரிசியில நார் சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. அதனால சுகர் ஏறும் தன்மை குறைவா தான் இருக்கு. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் அரிசி சாதம் சாப்பிட்றது மட்டும் கிடையாது, அரிசி சாதத்தை எந்த நேரத்துல எடுத்துக்கணுங்கிற வரமுறையும் இருக்கு. நீரிழிவு நோயாளிகள் தினமும் ஒரு வேளைக்கு மேல அரிசி உணவு எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் நீங்க அரிசி சாதம் சாப்பிடுங்க. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் மதிய வேளை மட்டும் நீங்க காய்கறியோட அரிசி சாதம் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்க அப்படியா மதிய வேளையில அரிசி சாதம் எடுத்துக்கிறீங்கன்னா அதுல அதிகமா காய்கறியும் புரத உணவுகளும் சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் காலையிலையும் இரவுலையும் அரிசி சாதம் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீரிழிவு நோயாளிகள் எலக்ட்ரிக் குக்கர்ல சாதம் சமைச்சு சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடக்கூடாது. நீரிழிவு நோயாளிகளை பொறுத்தவரையில சாதத்தை வடிச்சு சாப்பிடுறதா நல்லது. சாதத்தை வடிச்சு சாப்பிடும்போது அரிசியில உள்ள பெரும்பான்மையான ஸ்டார்ச் கஞ்சி வழியா வெளியேறும். இதனால 30% மேல சர்க்கரை ஏறும் அளவு குறையும்.
முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து குக்கர்ல சாதத்தை வடிச்சு சாப்பிட்றத கட்டாயம் தவிர்த்துக்கணும். இன்கேஸ் ஏதோ ஒரு நாள் உங்களால சமைக்கிறதுக்கோ, இல்ல வடிக்கிறதுக்கோ டைம் இல்ல. ஏதோ ஒரு ரீசன்னா 1 ஆர் 2 டேஸ் ஓகே. ஆனா ரெகுலரா நம்ம சாதத்தை வடிச்சு சாப்பிட்றது தான் நல்லது. குக்கர்ல சாப்பிடக்கூடாது. நீரிழிவு இருக்கிறவங்க கஞ்சி குடிக்க கூடாதான்னு கேட்டா, அரிசி கஞ்சி குடிக்கக்கூடாது. ஆனா நீரிழிவு நோயாளிகளுக்குன்னே ஏற்ற ஒரு கஞ்சி இருக்கு. அதுதான் பார்லி கஞ்சி. பார்லி கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நீரிழிவு நோயாளிகள் பார்லி கஞ்சி தினமும் எடுத்துக்கிறது அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீரிழிவு நோயாளிகள் வந்து பழைய சாதம் சாப்பிடலாமான்னு கேட்டா கட்டாயமா சாப்பிடலாம். பழைய சாதம் சாப்பிட்டா எடை கூடும், சர்க்கரை அதிகமாகும்னு பல கட்டுக்கதைகள் இருக்கு. ஆனா பழைய சாதம் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீரிழிவு நோயாளிகள் கட்டாயமா பழைய சாதம் சாப்பிடலாம். சூடான சாதத்தை விட பழைய சாதத்துல சர்க்கரை அளவை உயர்த்தும் தன்மை மிக மிக குறைவா இருக்கு. சமீபத்த ஆய்வுல சூடான சாதத்தை ஒரு நாள் முழுக்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப மறுநாள் சாப்பிட்றதுனால அதோட சர்க்கரை அளவு உயராதுன்னு கண்டறிஞ்சிருக்காங்க. அதோட பழைய சாதத்தில் ப்ரோபயாட்டிக் பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நீரிழிவு நோயாளிகள் அரிசி சாதம் சாப்பிடலாமாங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். நீரிழிவு நோயாளிகள் அரிசி சாதம் சாப்பிடலாம். எந்த அளவுக்கு சாப்பிட்றது நல்லது, எந்த நேரத்தில் சாப்பிட்றது நல்லது, என்னென்ன மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.